யமனுக்குள்ளே அமெரிக்கா தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? பலஸ்தீனிய போராளிகளின் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களும் வடக்கு காசாவிலே தொடரும் தரைவழி தாக்குதல்களும் காசா தொடர்பான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய திட்டங்களும் ஈரானின் அனைத்து இராணுவ படைகளையும் தயார் நிலையில் இருக்குமாறும் உச்செச்சரிக்கையில் இருக்குமாறும் கட்டளைகளை பிறப்பித்த ஈரானினுடைய உச்ச தலைவர். உச்ச பயத்தினால் வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கும் சவுதி அரேபியா. ஒட்டுமொத்த சர்வதேச பங்குச் சந்தையிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்புகளும் உச்ச பணவீக்கத்தினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவின் பொருளாதாரமும் இன்றைய தினம் ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் கருப்பு திங்களாக மாறியுள்ளது. சர்வதேச பங்குச் சந்தைகள் அனைத்தும் பாரிய அளவிலான இழப்புகளை சந்தித்துள்ளன. ஆசியா, ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் பங்குச் சந்தைகளிலும் பாரிய அளவு இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இன்னும் ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவின் பங்குச் சந்தையும் திறக்கப்பட போகின்றது. இதன்போது அமெரிக்காவின் பங்குச் சந்தைகள் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 10 நாட்களுக்குள் மாத்திரம் அமெரிக்காவின் பங்குச் சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் $7 டிரில்லியன் தாண்டி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய வர்த்தக கொள்கைகளும் வரி விதிப்புகளும் ஒட்டுமொத்த சர்வதேசத்தின் பொருளாதாரத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. இவற்றினை எங்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என ஜெர்மனியினுடைய பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் செயற்பாடுகளின் காரணமாக ஒட்டுமொத்த பங்குச் சந்தைகளும் இழப்புகளை சந்தித்து வருகின்றன. அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் மூலமாக சீனாவை கையாளுவது ஒரு சரியான விடயமே அல்ல என்றும் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த பங்குச் சந்தை இழப்புகளுக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் எங்களுடைய வர்த்தக பற்றாக்குறையை நீக்க வேண்டும். அதற்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். எங்களுடைய நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்காமல் எந்த ஒரு நாட்டோடும் நான் பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப் போவதில்லை. அமெரிக்க பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த வரி விதிப்பு கொள்கைகள் மாத்திரமே. என்னுடைய இந்த வரி விதிப்பு திட்டமானது ஒரு அழகிய திட்டம் என்பதனை எதிர்காலத்தில் அமெரிக்க மக்களே நன்றாக புரிந்து கொள்வார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்கா முழுவதும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க மக்களின் வாழ்வாதாரத்தினை டொனால்ட் ட்ரம்ப் கேள்விக்குட்படுத்தியுள்ளார் என்றும் அமெரிக்க மக்களின் வாழ்வாதாரங்களை சிதைப்பதற்கான வேலை திட்டங்களையே டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார் என்றும் குறித்த போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. எனவே தற்போது ஒட்டுமொத்தமாக நிலைமைகள் மோசமடைந்து வருகின்றன. டொனால்ட் ட்ரம்பின் ஒவ்வொரு நகர்வுகளும் அவருக்கு எதிராகவே திரும்பி வருகின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயற்பாடுகளினால் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே அமெரிக்காவின் பணவீக்கமானது 35% 45% உயர்ந்து விடும் என அமெரிக்காவின் பொருளாதார நிபுணர்கள் குழுவும் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஸ்டேஜ்ஃபிளேஷனை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க பொருளாதார நிபுணர்களை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய வாரங்களிலும் அமெரிக்காவின் பங்குச் சந்தையில் பாரிய இழப்புகள் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதாரமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும் என எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் தொடர்பாகவும் நாளைய தினம் ரஷ்யாவின் தலைநகரில் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெறப் போகின்றன. ரஷ்யா, சீனா மற்றும் ஈரானிய அதிகாரிகள் ஒன்றிணைந்து இந்த முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானினுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காகவும் அமெரிக்காவின் தாக்குதல்களின் போது ஈரானுக்கு முழுமையான ஆதரவினை வழங்குவதற்காகவும் ரஷ்யாவும் சீனாவும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானினுடைய உச்ச தலைவர் ஈரானிய இராணுவ படைகள் அனைத்திற்கும் கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். அனைத்து இராணுவ படைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் விரைந்து செயற்படுவதற்கு அனைத்து படைப்பிரிவுகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஈரானையும் ஈரானிய மக்களையும் பாதுகாப்பதற்காக அனைத்து படைப்பிரிவுகளும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட வேண்டும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். அதே போன்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2003ஆம் ஆண்டு லிபியாவுக்கு நடந்ததை போன்று மீண்டும் ஈரானுக்கு நடைபெறுவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. உச்ச அழுத்தங்களினாலும் அச்சுறுத்தல்களினாலும் ஈரானே தானாக முன்வந்து இந்த ஒப்பந்தங்களை முழுமையாக ஈரான் ஏற்றுக்கொள்ளும் என அமெரிக்கா வேண்டுமானால் கனவு காணலாம். ஆனால் யதார்த்தத்தில் இவைகள் ஒரு பொழுதும் நடைபெறப் போவதில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா இதே போன்றுதான் லிபியாவுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கியிருந்தது. உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் உச்ச அழுத்தங்களுக்கு மத்தியில் லிபியாவின் அணு ஆயுத வேலை திட்டங்களை முழுமையாக முடக்குவதற்காகவும் அமெரிக்கா சில வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. இதன்போது அமெரிக்காவின் உச்ச அழுத்தங்கள்
அழுத்தங்களினாலும் உச்ச அச்சுறுத்தல்களினாலும் லிபியாவினுடைய அரசாங்கம் அமெரிக்காவிடம் சரணடைந்து ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டது. இந்த ஒப்பந்தத்தினை தொடர்ந்து லிபியா நிராயுத பாணியாக்கப்பட்டது. மேலும் லிபியாவை சிதைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அமெரிக்கா மேற்கொண்டது. எனவே இதே போன்றதொரு நிலைமை ஈரானுக்கும் ஏற்படாது என்றும் அதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றுமே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்றைய தினம் இவ்வாறு தெரிவித்திருந்தது. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளராக ஓமான் நாடே காணப்படுகின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மறைமுகமான பேச்சுவார்த்தைகளின் மத்தியஸ்தர்களாக ஓமானே காணப்படுகின்றது. அதே நேரம் இன்னும் இந்த மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஓமான் மத்தியஸ்தர்களிடம் இவை தொடர்பாக அமெரிக்கா எந்தவிதமான கருத்துக்களையும் தகவல்களையும் வழங்கியிருக்கவில்லை என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கியிருக்கக்கூடிய காலக்கெடு முடிவடைவதற்கு இன்னும் 23 நாட்களே காணப்படுகின்றன. இப்படியான நிலைமையில் மிகப்பெரிய போருக்கு ஈரானிய தரப்பினரும் முழுமையாக தயாராகி வருகின்றார்கள். அடுத்து ஈரானின் மஜ்லிஸ் சபையினுடைய உறுப்பினர் முகமது காசிம் ஒஸ்மானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அணுசக்திக்காக, அணுசக்தி தொழில்நுட்பத்திற்காக, அணுசக்தி திறன்களை வலுப்படுத்துவதற்காக ஈரான் கடந்த காலங்களில் பல்வேறு பற்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. இந்த அணுசக்தி திறன்களை வலுப்படுத்துவதற்காகவும் அணுசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்காகவும் ஈரான் மிகப்பெரிய செலவுகளையும் மேற்கொண்டுள்ளது. பல அச்சுறுத்தல்களுக்கும் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் பல்வேறு பற்ற பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் மிகப்பெரிய செலவுகளை மேற்கொண்டு நாங்கள் இந்த அணுசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளோம். எனவே இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும். தற்போது எங்களுடைய முக்கிய எதிரிகளிடமிருந்து உச்செச்சரிக்கைகளும் அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிப்பதற்கான எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் நாங்கள் அணு ஆயுதங்களை உடனடியாக உற்பத்தி செய்ய வேண்டும். எங்களுடைய எதிரிகளின் இந்த உச்ச அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நாங்கள் அவசரமாக அணு ஆயுதங்களை முழுமையாக தயாரித்து விட வேண்டும். இவ்வாறு நாங்கள் அணு ஆயுதங்களை எங்களுடைய கைகளில் வைத்திருந்தால் மாத்திரமே எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமெரிக்காவை சரணடைவதற்கான அழுத்தத்தினை எங்களுக்கு வழங்க முடியும். எங்களுடைய கைகளில் அணு ஆயுதங்கள் இல்லாமல் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டால் அது சமமானதாக இருக்காது. எனவே மறைமுக பேச்சுவார்த்தைகளிலும் நாங்கள் சமமாக நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கைகளில் அணு ஆயுதங்கள் இருக்க வேண்டியது மிக முக்கியமான தேவை என்பதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இதற்கமைவாக நாங்கள் அவசரமாக தீர்மானங்களை எடுத்து அணு ஆயுதங்களை எங்களுடைய கைகளில் பெற்றுக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என அவர் ஈரானினுடைய மஜ்லிஸ் சபையில் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். காசாவிலே ஹமாஸுக்கு எதிரான அழுத்தங்களை வழங்குவது தொடர்பாகவும் காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸினை வெளியேற்றுவது தொடர்பாகவும் யமன் ஹவுதிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களே தெரிவித்துள்ளன. அத்தோடு கடந்த 3 வாரமாக யமனுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக அமெரிக்கா 1 பில்லியனுக்கும் அதிகமான பணத்தினை செலவழித்துள்ளது. இவை தொடர்பான தகவல்களை முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் அமெரிக்கா யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தக்கூடாது என்றும் யமனுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முழுமையான ஆதரவை ஐக்கிய அரபு அமீரகத்தினர் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் யமனுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்த வேண்டாம் என்றும் யமனுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகப்படுத்துமாறும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகள் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த செய்திகளும் தகவல்களும் வெளியிடப்பட்டதற்கு பிறகு யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான அடுத்த கட்ட எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் இந்த யுத்தத்தினை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த போருக்கான விலையை ஐக்கிய அரபு அமீரகமும் செலுத்தத்தான் போகின்றது என யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகள் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது சவுதி அரேபியா அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை ஆரம்பித்திருப்பதாகவும் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை சவுதி அரேபியா மூலோபாய பிரதேசங்களிலும் எல்லை பிரதேசங்களிலும் நிலைநிறுத்தி இருப்பதாகவும் மேலதிக வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் CNN ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. அத்தோடு சவுதி அரேபியா உச்ச பயத்திற்கு மத்தியில் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருவதற்கு இன்னும் சில காரணங்களும் காணப்படுகின்றன. அதாவது
அதாவது யெமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்கள் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. யெமன் ஹவுதி ராணுவத்தின் செங்கடல் முற்றுகையினையும் அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அமெரிக்கா யெமன் மீது ஒவ்வொரு நாளும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதை போன்று யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை பதம் பார்த்து வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகளும் முக்கியமான ஆய்வாளர்களும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் சில ஆய்வறிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். இவ்வாறு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் ஆய்வறிக்கைகளை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த குழுவிலே சவுதி அரேபியாவினதும் ஐக்கிய அரபு அமீரகத்தினதும் ஆய்வாளர்களை அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த ஆய்வறிக்கைகளில் இவ்வாறான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. வான்வழி தாக்குதல்களின் மூலமாக யெமன் ஹவுதிகளை பின்வாங்க வைக்க முடியாது. இன்னும் பல வருடங்களுக்கு அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை யெமன் முழுவதும் மேற்கொண்டாலும் யெமன் ஹவுதிகளை பின்வாங்க வைப்பது சாத்தியமற்ற விடயமாகவே காணப்படும். இதனால் யெமனுக்குள்ளே வான்வழி தாக்குதல்களை மாத்திரம் மேற்கொள்வதனால் எந்தவிதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. தற்போதைய சூழ்நிலையில் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். தற்போது சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் யெமனினுடைய வடக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்று யெமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் தெற்கு பிரதேசத்திலிருந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். மேலும் அமெரிக்காவினுடைய கடற்படையினரும் அமெரிக்காவின் தரைப்படையினரும் செங்கடல் பிரதேசத்தினூடாக ஹுதைதா துறைமுகத்திலே களமிறங்கி ஹுதைதா துறைமுகத்திலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து குறித்த துறைமுகத்தையும் அதற்கருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். மேலும் அமெரிக்காவின் தரைப்படையினர் ஹுதைதா துறைமுகத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டதும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் யெமனினுடைய ஏனைய பிரதேசங்களில் உச்ச வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு அனைத்து பிரதேசங்களில் இருந்தும் யெமன் ஹவுதிகளை விரட்டி அடித்து வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வார்கள் என குறித்த ஆய்வறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். மேலும் குறித்த ஆய்வறிக்கை தொடர்பான தகவல்களை CNN ஊடகம் வெளியிட்டுள்ளது. அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றார்கள். ஆனால் யதார்த்தத்திலே இந்த தரைவழி தாக்குதல்களும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. 2015ஆம் ஆண்டிலிருந்து சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். 10 வருடங்களுக்கு மேலாக இவர்களால் யெமன் ஹவுதிகளை வீழ்த்த முடியவில்லை. மேலும் அமெரிக்காவின் தரைப்படையினர் யெமனுக்குள்ளே களமிறக்கப்பட்டாலும் அவர்களாலும் எந்தவிதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. அதே நேரம் தற்போதைய சூழ்நிலைகளை எடுத்து நோக்கும் போது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து யெமனுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஒருவேளை இவர்கள் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் மிகப்பெரிய தீப்பொறியோடு இந்த போரை நகர்த்துவார்கள். நேற்றிரவு அல்கஸாம் படையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவின் தெற்கு பிரதேசமான அஷோட் மற்றும் அஷ்கலோன் பிரதேசங்களை இலக்கு வைத்து 7க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலினால் அஷோட் மற்றும் அஷ்கலோன் பிரதேசங்களில் சேதங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலிலே 5 நிலத்திடர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர்களில் ஒருவருடைய நிலைமையானது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த ஏவுகணை தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் தொடர்பான காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அதிலும் குறிப்பாக மத்திய காசாவினுடைய தேர் அல் பலா பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உச்ச வான்வழி தாக்குதலினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 60க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ள போகும் திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை 4 துண்டுகளாக பிரித்து ஒவ்வொரு துண்டையும் தனித்தனியாக முற்றுகையிட்டு உச்ச அழுத்தங்களை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. குறித்த வரைபடத்திலே பச்சை நிற கோட்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் காசாவின் எல்லை பிரதேசமாகும். அதே போன்று இலக்கம் 1ஆல் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் மஃபால்சிம் அச்சு பிரதேசமாகும். இது வடக்கு காசாவினுடைய வடக்கு பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் பிரிக்கக்கூடிய அச்சு பிரதேசமாகும். இலக்கம் 2னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் நெட்சரி அச்சு பிரதேசமாகும். இது வடக்கு காசாவையும் மத்திய காசாவையும் பிரிக்கக்கூடிய அச்சு பிரதேசமாகும். இலக்கம் 3னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் கிசிஃபிம் அச்சு பிரதேசமாகும். இது மத்திய காசாவையும் கான்யூனிஸ் பிரதேசத்தையும் பிரிக்கக்கூடிய பிரதேசமாகும். இலக்கம் 4னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் மொராக் அச்சு பிரதேசமாகும். இது ரஃபாவையும் கான்யூனிஸ் பிரதேசத்தையும் பிரிக்கக்கூடிய அச்சாகும். இவற்றிலே இலக்கம் 1னாலும் 2னாலும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மஃபால்சி மற்றும் நெட்சரி அச்சுக்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக அமைத்துவிட்டது. மேலும் இலக்கம் 4னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மொராக் அச்சு பிரதேசத்தினை அமைப்பதற்கான தாக்குதல்களையே தற்போது ரஃபாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று இலக்கம் 3ஆல் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கிசிஃபிம் அச்சு பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அத்தோடு குறித்த வரை
வரைபடத்திலே நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தையுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றி ஒரு இடையக மண்டலமாக பஃபர் ஜோன் பிரதேசமாக மாற்றப் போகின்றது. இந்த இடையக மண்டல பஃபர் ஜோன் பிரதேசங்களுக்கும் அச்சுக்களுக்கும் இடையில் தான் காசாவை 4 சிறு துண்டுகளாக பிரிக்கப் போகின்றது. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே இந்த திட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் புதிய ராணுவ தலைமை அதிகாரியும் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றைய தினம் வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இன்று காலையும் குறித்த பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.